எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 33 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களுடைய விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அத்துடன் மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளும் இலங்கை அரசு ஈடுபட்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்களும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவித்திட வலியுறுத்தி தமிழக முதல்வர், பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 18 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தனுஷ்கோடி, தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களையும் அவர்களது 2 விசைப்படகுகளையும் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு விசைப்படகுடன் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 15 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ஒரே இரவில் தமிழக மீனவர்கள் 33 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.